மேத்தஸ் பாடம் 2 எண்களும் தொடர் வரிசையும் பயிற்சி 2.5 9வது கணக்கு x, 10 y, z 4 z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா அடுத்தடுத்த உறுப்புகளோட பொது வித்தியாசம் சமம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ பொது வித்தியாசம் சமம்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? d2 - t1 இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிப்போமா? இப்போ d2ன்றது இது t1 d2 d3 d4 d2ன்றது என்னது இங்கே 10 t1ன்றது x. அப்போ இது ஒரு ஃபார்முலா. அடுத்து பொது வித்தியாசம் d3 - d2 y - 10 இது ஃபார்முலா 2. d4 - d3 d4ன்றது 24 - y இது 3. இப்படி தான் நமக்கு பொது வித்தியாசம்னு பார்த்தோம்னா இப்படி தான் வந்திருக்கு. அதாவது 10 - x y - 10 இது 24 - y 24 d = d5 - d4 d5ன்றது z - 24 இது 4 வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றோட மதிப்பையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சா தான் கூட்டுத்தொடர் வரிசைகளோட இந்த x, y, z மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா d3 - d2 d2 இது போட வேண்டாம். 2 டேர்ம் ஒன்றா இருக்கிறத போட்டால் தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ d4 - d3 d3 - d2 d4 - d3யோட வேல்யூ என்னது இந்த இருக்குது. அப்போ 24 - y y - 10. சரி, இப்போ நீங்கள் சொன்ன அடுத்த இது என்னது வரும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற y இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ 24 - y ப்ளஸ் y இருக்கிறது -y மைனஸாக இருக்கிறது +10 0 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு இங்கேயும் y இங்கேயும் -y இருக்குது. அப்போ இது நம்ம 2yன்னு எழுதிக்கலாம்ல. -2y 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு தெரியணும். அப்போ 24 -2y ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக இருந்துச்சுன்னா என்னவாக மாறும்? +2y மாறும். அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ இது ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோமா. இது பெருக்கல்ல இருக்குது. ரெண்டும் ஒய்யும் இருக்கிறதுனால பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கிட்ட வரும்போது வகுத்தல் வரும். அப்போ வகுத்து சொல்லுங்கள் என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 12. சரி, அடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் இருக்கிற ஒய் இருக்கிற டேர்மில் போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? அடுத்து d3 - d2 d2 - d1 இந்த இது போடுவோம். இதில் d3 - d2வோட வேல்யூ y - 10 10 - x. இதோட வேல்யூ 12 - 10 10 - x. நம்ம போட்டோம்னா 2 10 - x. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ 10 இந்த பக்கமாக கொண்டு வந்துடும். அப்போ -10 -x. இது நம்ம கழித்தல் இருக்கப்போ -8 -x. இந்த பக்கம் உள்ள மைனஸ் இந்த பக்கம் மைனஸ் உள்ள கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 8 கிடச்சிருச்சு. சரி, அடுத்து இது இசட்டில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்குமா? இப்போ கண்டுபிடிக்குமா? இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அடுத்த என்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறோம் பார்ப்போம். அடுத்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் போட போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். d5 - d4 என்ன டேர்ம் போடலாம்? d4 - d3 இருக்கா?
z மைனஸ் 24 24 மைனஸ் ஒய். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அது நம்ம வந்து போட்டுக்கலாமா? z மைனஸ் 24 24 மைனஸ் 12. z மைனஸ் 24 24 12 கழிச்சோம்னா 12. 24 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்ட இருக்குது, இங்கிட்ட இருந்தால் மைனஸ் பண்ணலாம். இப்போ z மைனஸ் 36. சரி, இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து வேணும் இது. அப்போ நம்ம என்ன வேல்யூ வரும் சொல்லுங்கள்? ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு அந்த பக்கமாக போச்சுன்னா +36.